அடுத்து வந்து இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறது வந்து கியா பேசுகிறான். திருச்சிக்கு கியா பேசுகிறான். ஐயா அவர்கள் வந்து தமிழர் கழகம் வைக்க சொன்னார். அவங்க சொல்கிறது நாம் தமிழர் கட்சி மற்றவங்கெல்லாம் அவர் வந்து தமிழர் கழகம் வைக்க சொன்னார். பெரியார் வந்து தமிழர் இல்லை இல்லையா, அதனால் வந்து திராவிடன் வச்சுட்டாங்க, திராவிடர் கழகம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடாக ஒரு பொய் வந்து மணியரசுலேருந்து இவங்கலேருந்து எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை என்னங்கிறது வந்து இந்த புத்தகத்தை படித்தா அவங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, 1944 போகும்போது இது வந்து தமிழக நீதி கட்சி என்று வைக்கணும். நீதி கட்சி தான் திராவிட கழகம் பெயர் மாற்றம் வருகிறது. தமிழக நீதி கட்சி என்று பெயர் மாற்றம் பண்ணணும், அப்படி தமிழர் கழகம் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதுக்கு வந்து 1939 நீதி கட்சியில் அவர் போய் சேர்ந்துறாரு. சேர்ந்துட்டு நீதி கட்சியிலேருந்து வெளியில் வர்றார். நான் வெளில போகிறேன்ட்டு ஒரு புத்தகம் ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்குறார். அது விடுதலையில் வரல, வேறு பத்திரிகையில் வருது. அதுக்கு பிறகு போயிடுறாரு. இவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 1927 தந்தை பெரியாருக்கு அணுக்க தொடராக இருந்தவர் சுயமரியாதை இயக்கம். அதே போல் வந்து 1926, 27, 28 திருச்சி திருவானைக்காவல், திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல், மலைக்கோட்டை, இந்த 2 கோயிலிலும் சுயமரியாதை இயக்கம் சார்பில் வந்து கோயில் வழி போராட்டம் நடக்குது. இந்த கோயில் வழி போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றவர் கியா பேசுகிறாங்க. சொல்கிறான் இல்லை, இப்போதைக்கு ஒரு பெரிய பொய் கட்டுப்பாடாக சொல்கிறான் பாருங்க. வைத்தியநாதையர் தான் வந்து பண்ணார், அதுக்கு முத்துராமலிங்க தேவர் வந்து ஆதரவு கொடுத்தாரு. இன்னும் நேர்லேயே போய் பார்த்த மாதிரியும் அவர் கம்பு எடுத்துவான்னு சொன்னார், இவர் போனார் வந்தாங்கன்னு சொல்லி நிறைய பொய் சொல்கிறான் பாருங்க. போராட்டம் பண்ணிடலாம். ஆனால் முதல் போராட்டம் என்பது எப்போது? சுயமரியாதை இயக்கத்தில் தான் முதல்ல பண்ணாங்க. ஜனகர சங்கர கண்ட பொழுது திருவண்ணாமலையில் போராட்டம் பண்ணார், வழக்கே போட்டாங்க. அந்த வழக்கு விடுதலை ஆகி வர்றார். அதே போல் வந்து ஈரோடு ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்காங்க, சிதம்பரத்தில் போயிருக்கு, பல்வேறு கோயில்கள் வந்து கோயில் வழி போராட்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து கன்னியாகுமரியில் சுசிதர் தானுமாலய சுவாமி கோயில் நடக்குது. இப்படி பல இடங்களில் போராட்டங்கள் நடக்குது. அத்தனை போராட்டங்களே வந்து மீறியும் அதே போல் இவரும் கியாப்பையும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் வந்து பெரியாரோடு இணைந்தார். 1927 அல்லது 44 45 கொஞ்சம் பெருகிறார். அது எப்படா 44 50 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 ஆண்டுகள் தான். இந்த 6 ஆண்டுகளிலே பெரியார் அவர்களை தந்து கியா பேசுவது மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார். கிழவன் என்று திட்டுகிறார். இளம் வயது பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டவருக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்கிறேன் என்று சொல்கிறார். என்னென்னவோ பேசுகிறார். எல்லாம் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கார். ஆனாலும் 1950 முழுக்க முழுக்க மாறார். அதுக்கப்புறம் இந்த அரசியல் எனக்கு வேண்டியதில்லை, நான் தமிழுக்கு தொண்டு செய்ய போகிறேன் என்று சொல்லி தமிழுக்கு தொண்டு செய்கிறார். 1950 அவர் இறக்கக்கூடிய 1994 வரை இந்த 44 ஆண்டுகளும் தந்தை பெரியாரை குறையே சொல்லவில்லை. அதான் வந்து உண்மை. அது இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த 94 வரைக்கும் வந்து குறைய சொல்ல, தந்தை பெரியாரால் அவருடைய தொண்டால் இந்த நாடு வந்து முன்னேறி இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகிறேன், ஒவ்வொரு மாநாடு கூட்டம் பொதுக்கூட்டம் அத்தனையும் வந்து திருச்சியில் தந்தை பெரியார் பேசுகிறார் என்று சொன்னால் இவரும் பேசுவார். அதில் வந்து என்னுடைய திராவிட தந்தை பெரியார் அவர்களே ஏன் வந்து அவர் நீதி கட்சி வைக்கணும்னு சொல்கிறாரு. நீதி கட்சி மேலே அவருக்கு வந்து மிகப்பெரிய பற்று. அதில் வந்து நீதி கட்சி தான் மாறுது, திராவிட கழகம் மாற வேண்டாம், ஆனால் தமிழக நீதி கட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அது ஒத்துக்கொள்ளவில்லை ஐயா. ஆனால் இவர்கள் கட்டுப்பாடாக ஒரு பிரச்சாரத்துக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், இல்லை அவர் வந்து தமிழர் கழகம் வைக்க சொன்னார், பெரியார் வந்து தமிழர் இல்லையா, அதனால் வந்து அவரை மாற்றிட்டார். ஆக தந்தை பெரியார் அவர்களை பற்றி முழுக்க முழுக்க அவர் வந்து இணைந்து பிரிந்து பின்பு ஈய்ந்து வந்து பேசக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை கியா பேசுனார் அவர்கள். அவர் தான் வந்து முழுக்க வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அதிகமாக பேச முடியலன்னா கொஞ்சம் மட்டும் சொல்லுவோம். எந்த மாதிரி சொன்னாருன்னு சொன்னால், இந்த பெரியார் எப்படி வந்து இந்த நாட்டை வந்து சீர்திருத்தம் பண்ணாருங்கிறத சொல்கிறார். ஒரு 10 பாயிண்டாக இருந்து சொல்கிறார். அவர் திருக்குறளுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பார். திருக்குறளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறளுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். அதே போல் சமூகியல் கருத்துக்களாக சுயமரியாதை இயக்கம் இருந்தது, அடுத்து அரசியல் கருத்துக்களாக இருந்தது, ஆலயியல் கருத்துக்களாக இருந்தது, பத்திரிகையல் கருத்துக்களாக இருந்தது, பிரதிநிதியியல் கருத்துக்களாக இருந்தது, வேத சாஸ்திர புராணியலாக இருந்தது,
வியாபார இயலாக இருந்தது, எது சுயமரியாதை இயக்கம், நீதி இயலாக இருந்தது, கடவுள் இயலாக இருந்தது, அதற்கு பிறகு கடவுளியாக இருந்தது என்று அப்படின்னு நிறுத்துறார். என்னன்னா சமூக இயலாக இருக்கும்போது திருமணத்தில் புரோகித சடங்கு ஒழித்தது. அதே போல் வந்து புராண சடங்கு, மரண சடங்கு, தீட்டு கழிக்கிறது எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. அடுத்து அரசியல் கருத்துக்களாக சுயராஜ்யம் பெற்ற பின் சுயமரியாதை உண்டாக விடுகின்ற தேசாபிமானிகள் வஞ்சக செயல்களை விளக்குவது, வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த வகையான தடையும் அடித்து நொறுக்கியது, ஆலயல் என்று சொல்லும்போது ஆலய பிரவேசத்திற்காக அங்கே மக்கள் வந்து தங்களுடைய மொழியில் வழிபாடுவதற்காக ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் என்று சொல்வதும், பத்திரிகைகளாக இருக்கும்போது தேசத்தின் பெயரால் சுயராஜ்யத்தின் பெயரால் பார்ப்பலால் நடத்தப்படக்கூடிய எந்தவித பத்திரிகை பகிஷ்கரித்தல், சுயமரியாதை இயக்கத்துக்கு விரோதமாகவும் பார்ப்பலின் கொடுங்கோன்மைக்கு ஆதரவாகவும் பார்ப்பலாதாரர்கள் நடத்தப்படும் எந்த விதமான பத்திரிகையை பகிஷ்கரித்தல் என்கின்ற அந்த அடிப்படையில் இருந்தது. அடுத்து பிரதிநிதியல், ரெப்ரஸன்டேட்டிவ், அதில் என்ன சொன்னாங்கன்னா யூனியன் போர்டு முனிசிபாலிட்டியில் நமக்கேற்ற அளவுக்கு இடங்கள் அதை வந்து ஏற்பாடு பண்ணுவதற்கு சுயமரியாதைக்கும் நீதி கட்சியும் கொண்டு வந்தது. வேதசாஸ்திர புராணியல் என்று சொன்னால் வடமொழியில் ஏற்படக்கூடிய அந்த வேதங்கள் என்று சொல்லப்படுபவைகளை ஒழித்து தமிழுக்காக இருக்கக்கூடியவற்றை நம்ம பேசுவது என்பதை என்று கொண்டு வந்தது. வியாபாரம், எப்படி பார்ப்பனர்களாக நடத்தக்கூடிய கடைகள் அல்லது நம்மளை வந்து உள்ளே சேர்க்காமல் இருக்காங்களோ அதை வந்து ஒழித்து நம்ம ஊரில் பல்வேறு வகைகளில் கடைகளை வைப்பதற்கு அல்லது வியாபாரம் செய்வதற்கான வேலைகளை செஞ்சது. நீதியில் என்று சொன்னால் தீய குணம் வேற்றுமைகள் எல்லாம் பண்ணுறது, ஒரு வகுப்புக்குள்ளே இருக்கவங்களே வந்து ஒரே கிராமத்திலே இருக்கவங்களாம் வந்து கோர்ட்டுக்கு போக விடாமல் கட்டமைச்சு பண்ண பாருங்கள் அந்த காலத்தில், அதையெல்லாம் தடுத்து கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னது சுயமரியாதை இருந்தது. கோர்ட்டுக்கு போக தவிர வேறு வழியே இல்லை என்று சொன்னால் கூட பார்ப்பன வக்கீல்களை நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். அதான் சுயமரியாதை தடுத்து சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அடுத்து கடவுளியல், கடவுளியலில் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணால் கிடைக்கும், சீதா கல்யாணம் பண்ணால் நல்லது நடக்கும், அப்புறம் மகாபாரதம் வந்து படிக்கிறது, ரோட்டில் வந்து படிக்கிறது, வீட்டில் வந்து ராமாயணத்தை படிக்கிறது, இதெல்லாம் கூடாது என்பது வந்து பட்டியல் போட்டு எல்லாம் வந்தது. இதில் முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் முரண்பாடு உங்களுக்கெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அரசியல் முரண்பாடு மட்டும்தான். நேருக்கு நேராக கே.பி. விஸ்வநாதன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் வந்து நேருக்கு நேராக பேசல, தனியாக தான் பேசுகிறார். அவருடைய அவர் நூல்களில் தான் எழுதுகிறார். அதில் என்ன எழுதுறாருன்னா தமிழக நீதி கட்சி என்று தான் வைக்கணும், இது ஏன் வைக்கக்கூடாது. அதே போல் தனித்தமிழ்நாடு என்பது வந்து பேசணும், அதுக்கான ஆயத்தமாகணும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வந்து பெரிய அளவில் கொண்டு வரும். இப்படிப்பட்ட இதில் தான் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு இருந்ததே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய அளவில் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய இல்லை. கடைசி வரைக்கும் அவர் வந்து அப்படி தான் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து 1994 அவர் இறக்கும் வரை 19/12/1994 அவர் இறக்கும் வரை பெரியார் மேல் ஒரு பெரியதான். ஆனால் இந்த ஆளுமைகள் பொதுவாக வந்து ஆசிரியர் குறிப்பிடுது, பத்திரிகை நூலாசிரியர் குறிப்பிடுது, இத்தனை ஆளுமைகள் தந்தை பெரியார் மேல் பிரிந்தார்கள், சேர்ந்தாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஆனால் ஒருவர் கூட அவதூறு சேற்றை அள்ளிவாரி வீசவில்லை பெரியார்கள். அதுதான் பெரிய விஷயமே தான். மறைமலையடிகளாரோ, திருவிக்காவோ, கே.பி. விஸ்வநாதனோ, பாரதிதாசனோ, அண்ணல் தங்கவோ, பாவாணரோ, சி இலக்கோனாரோ, குன்றக்குடியாரோ யாருமே தந்தை பெரியார் அவதூறு சேற்றை வந்து அள்ளி வீசவில்லை. இந்த அவதூறு சேற்றை அள்ளி வீசக்கூடிய அந்த பாங்கு இப்போது இருக்கக்கூடியவர்கள் மேலே தான் அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க.